ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாமில் 5 5 மார்க் எழுதுறதுக்கும் ஐடியா சொல்ல போகிறேன். சார் ஆல்ரெடி வீடியோ போட்டிங்க 5 மார்க்கு, இது என்ன சார் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப படிக்க முடியாத பசங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு February மாதம் உட்காந்து ஒரு 10 நாள் உட்காந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். இது நான் கொடுத்த ஒழுக்கம் படித்தா 5மே எழுதிடலாம். ஒரு வேளை போன வருஷம் கேட்ட மாதிரி மேலேயும் ப்ராப்ளம் கீழேயும் ப்ராப்ளம் 5 மார்க்கில், மேலேயும் ஆப்ஷனில் 5 மார்க்கில் ப்ராப்ளம் வித் தியரி 2 மார்க் 3 மார்க்கில் அப்படியே 2 மார்க் 3 மார்க் அப்படி கேட்டிருந்தாங்க. 6 சாய்ஸ்லேயுமே ஒரு ப்ராப்ளம் ஒரு தியரி கேட்டிருந்தாங்க. அப்போ அப்படிங்கும்போது இப்படி கேட்டாங்கன்னா என்ன சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஒரே ஒரு வழி தான், ப்ராப்ளம் படிக்கணும். ப்ராப்ளம் படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை இது பண்ண முடியும். நம்ம கொடுத்த ப்ராப்ளமும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்ததை நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வைக்கிறேன், அந்த பிடிஎஃப்பும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டாப்பர்ஸும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் ரொம்ப முடியாத பசங்களுக்கு. சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரியாக படிக்கலை, நான் ஒரு 5 5 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், 25 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு ஓகேவா? போதும், இதே நீ ஒழுக்கமாக படித்தா போதும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? பிளான் பை பிளான் சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க்கு கம்பல்சரி எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகேவா? எப்படி படிக்கிறோம், எந்தெந்த லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு இல்லையா? அதே மாதிரி மேக்ஸ்லேயும் 2 மார்க் 3 மார்க்கை பற்றி ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன மாதிரி படிக்கலாங்கிறது வரும் கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் ரிலாக்ஸேஷனாக படிச்சிங்கனாலே போதுமானது, உங்களால் ஈஸியாக ஒரு 90+ ஸ்கோர் பண்ணிட முடியும், ரொம்ப முடியாத பசங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரிக்கும் வரும், ஸோ ஸ்டே டியூன்ட். பயாலஜிக்கு வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க, பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸில் யூனிட் 1, 2, 5, 8 இந்த 4 யூனிட்டில் நான் சொல்கிற இந்த 5 மார்க்லாம் படிச்சிங்கன்னா 4 5 மார்க் எழுதலாம். ஆனால் கோயின்சிடன்ஸ் ஆச்சுன்னா, இப்போ ஒரு வேளை 5th லெசனும் 2nd லெசனும் கோயின்சிடன்ஸ் ஆகலாம், இல்லை 5th லெசனும் 1st லெசனும் அப்படி ஆப்ஷனில் கேட்கலாம். அப்படி கேட்டால் 3 எழுதலாம். அப்போ இந்த 4 லெசனை ஃபஸ்ட்டு தரவு பண்ணு. என்னெல்லாம் கொஸ்டின்ஸு? ஆக்சியல் லைன், அச்சுக்கோடு, நடுவரைக்கோடு, ஈக்குவட்டர் லைன், பொட்டன்ஷியல் டு டைபோல், மின்னழுத்தத்தில் இருமுனையின், அப்புறம் லாங் கண்டக்டர் காஸ்லோட நீலக்கடத்தி, ஷீட்டு, ஸ்பியர், கோலம், டயலெக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் யாருமே படிக்கிறது இல்லை, இதையுமே படிச்சுக்கோ. என்ன ஒரு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, டயலெக்ட்ரிக் எஃபெக்ட் வித் பேட்டரி வித்தவுட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. நீங்கள் உள்ள லாஸ்ட்டில் இருக்கும், படிச்சுக்கோங்க கெப்பாசிட்டிக்கு அப்புறம். யூனிட் 2 வந்து 5 தான், மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்லெசன்ஸ், வீஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதுமானது. பொட்டன்ஷியோமீட்டர் போன வருஷம் கேட்டுட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். யூனிட் 5ல் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஒரு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, ஒரு வேளை ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது பாருங்கள், ஒரு லெசனே 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 8ல் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோனிக் ஈக்குவேஷன், டாவிசன் ஜெர்மர், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, டி ப்ரோக்லே வேவ்லென்த் அண்ட் டி ப்ரோக்லே எலக்ட்ரான், இது 2 ஒரு 3 மார்க்கு. இந்த 2 3 மார்க்கிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக கூட கேட்கலாம். ஸோ அப்போது என்னடா இங்கிலீஷ் எழுதியிருக்க, தமிழில் சொல்ல மாட்டாருன்னு நினைக்காத, தமிழ்லலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுடைய புக் எடுத்திங்கன்னா யூனிட் 2 உங்களுடைய புக்கில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த பிடிஎஃப்பில் இங்கே இது போட்டிருப்பேன், நம்பர் போட்டிருப்பேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு தான் போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஈஸி தான். ஸோ அதனால் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 4 யூனிட்டை பார்த்தாலே 4 எழுதலாம், பட் லக் இல்லாமல் போச்சுன்னா 3 எழுதலாம். 3நே வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கஷ்டப்படாமல் 3, அப்போது நீங்கள் இந்த ஒரு வாரம் டைம் எடுத்தினா கூட இந்த 4 லெசனோட 5 மார்க் ஈஸியாக படிச்சிடலாம். அப்போது February மாதம் உனக்கு டைம் இல்லைன்னு யார் சொன்னது? இந்த மாதிரி செலக்டிவாக இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். அடுத்தது யூனிட் 3, யூனிட் 4, 6, 7, 9, 10 6 யூனிட் இருக்குது. சார் இந்த 6 யூனிட்டில் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்லேயும் 4-5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். பயோட் சாவர்ட்டோட லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்கிள் ஓட்ரான், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர், அதாவது இணைக்கடத்தியின் விசை, அந்த 2 பேரல் கண்டக்டர் நடுவில் விசை. அடுத்து ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருப்பாங்க, அதில் கண்டக்டர் கடத்தி வச்சா என்ன விசை ஏற்படும், எப்படி விசை ஏற்படுங்கிறது F=BAL sin θன்னு சொல்லி இருக்கும். சர்க்குலர் காயில் சுழற்சி, லாங் கண்டக்டர் நீலக்கடத்தி, பயோட் சாவர்ட்டில் ஓடுது, சைக்கிள் ஓட்ரான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். யூனிட் 3ல். யூனிட் 4ல் RLC சீரியஸ், டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றி, ஏசி சிங்கிள் பேஸ் ஜெனரேட்டர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அதில் வந்து ஏசி சிங்கிள் பேஸ் ஜெனரேட்டரில் ஒரு கட்ட ஜெனரேட்டர், ஏசி ஒரு கட்ட ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் மட்டும் பார்த்தா போதும். இது கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதுலேருந்து இது 5 மார்க்கில் வர்றதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் ஈஸி தான், இது புக் பேக்கில் வேறு மாதிரி இருக்கும், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 4ல் இவ்வளோ தான். அடுத்து யூனிட் 6ல் ஆடிச்சமன்பாடு, அதாவது மிரர் ஈக்குவேஷன், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், பக்கவாட்டு வருவியும் பார்த்துக்கோங்க. லென்ஸ் மேக்கர்ஸ், ஃபிசூஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, லென்ஸ் மேக்கர்ஸும் ரிப்பீட் தான்.
ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நிறைய பேர் இது படிக்க மாட்டேங்க. அப்போ நான் படிக்க மாட்டேன் சொன்ன கொஸ்டினை நீ விட்டுட்டு போனீங்கன்னா அதே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், மாட்டிக்குவேன். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கோ. யூனிட் 7ல் யங்ஸ் டபுள் ஸ்லிட் பட்டயகலம் பேண்ட்வித்தை கனெக்ட் பண்ணுறது, யங்ஸ் இரட்டை பிளவு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட்டு நுண்ணோக்கி அது ஈஸி தான், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சாதாரண நுண்ணோக்கி ஈஸி தான், சிங்கிள் ஸ்லிட் அதாவது ஒற்றை பிளவு சரிங்களா. ஸோ ஒற்றை பிளவோட டைஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவுன்னு நினைக்கிறேன், அதோட சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தா போதும். யூனிட் 7ல் பெரிய யூனிட், நான் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த கொஸ்டினாவது ஒழுக்கமாக இப்போ இந்த லீவில் படித்து வச்சுக்கோங்க. லீவுங்கிறது கிடையாது, இந்த பிப்ரவரி மாதம் படித்து வச்சிங்கன்னா போதும், உங்களால் எல்லாமே எழுத முடியும். சார் அந்த 2 5 மார்க்குக்காக நாங்கள் இவ்வளோ படிக்கணும் அப்படி கிடையாது தம்பி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் மேலேயும் கேட்கலாம் கீழேயும் கேட்கலாங்கிற மாதிரி போன வருஷம் வந்துச்சு. அப்போ ஒருவேளை மேலே ப்ராப்ளம் கேட்டு கீழே தியரியும் கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு மேலே ப்ராப்ளம் வந்தாலும் தியரி இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து எழுதிடல, அதுக்கு தான் எப்படி கேட்டாலுமே 5 5 மார்க் எழுதணுங்கிறது தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் சார் நான் இந்த லெசன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இந்த 3 படிச்சுக்கிறேன், இல்லை இந்த லெசன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இந்த 3 படிச்சுக்கிறேன் அப்படிலாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், படித்து வச்சுக்கோ. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த லெசன் படி அந்த லெசன் வைஸ் படிக்கிறது எல்லாமே படிக்கணும். நீ படிக்கிறது ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் நீ காம்ப்ரமைசேஷன் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போது 9வது லெசன் பாரு, ஜே தாம்சன் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குற கேள்வி தான். போர் nth ஆரம் nth வெலாசிட்டி nth திசைவேகம். அடுத்த நியூக்ளியர் ரியாக்டர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. 10th கைடு எடுத்து படித்தாலே போதும், ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதணும், ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதணும், அந்த பிளாக் டயக்ராம் போட்டால் போதும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. போர் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் எல்லாரும் படிச்சிருங்க, லைமன் பாமர் பேஷன் பண்டு பிராக்கெட், இது ஈஸி தான். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற லா ஆஃப் ரெடிட்டிவ் வராது, போன வருஷம் வந்துருச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் அது ஒழுக்கமாக படிங்க. யூனிட் 10 வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபையர், முழு அலை திருத்தி அரை அலை திருத்தி கண்டிப்பாக வேவ் ஃபார்மோட சர்க்யூட் டயக்ராமோட பார்த்து கன்ஃபார்மாக இந்த வருஷம் ஒன்று கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் கொஞ்சம் பெரிய கொஸ்டின், ஆனால் நான் கொடுத்த மினி மெட்டீரியலில் படித்தா ஈஸி. மினி மெட்டீரியல் எடுத்து படிச்சுக்கோ. டிமார்கன் தீரம் போன வருஷம் கேட்டது தான், பார்த்துக்க. ஸோ இப்படி நான் 4-5 கொஸ்டின் கொடுத்ததை நீங்கள் எல்லா லெசன்லையும் படிச்சிங்கனாலே 25க்கு 25 மார்க் எடுத்தலாம். இந்த பிடிஎஃப்பும் தரேன், தமிழ் மீடியம் சொல்லலான்னு கோச்சிக்காதீங்க. நான் தமிழில் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் போட்டிருக்கேன்ல, அதில் புக் பேக் நம்பரோட இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். நீ கம்பேர் பண்ணி அந்த புக் பேக் நம்பரை எடுத்து உன் புக்கில் எடுத்து மார்க் பண்ணிக்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமில் 5 5 மார்க்குமே எழுத முடியுமா? முடியும். சார் அப்போ டாப்பர்ஸ் நாங்களும் இதே பார்த்துக்கிட்டான்னு கேட்டால் அங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. ஒருவேளை யூனிட் 4 எடுத்துக்கலாம். யூனிட் 4ல் பியூர் இண்டக்டன்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதாவது ஏசி சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணி பியூர் இண்டக்டன்ஸ், அது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி டாப்பர்ஸ்க்கு ஒரு பீதி கிளப்புற மாதிரி இருக்கக்கூடாதுனால நீங்கள் எல்லாமே படிங்க, நீங்கள் காம்ப்ரமைசேஷன் பண்ணாதீங்க. இது ரொம்ப முடியாத பசங்க, இதையாவது படிங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஒரு நல்ல மார்க்கு நமக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் ஆப்ஷனில் தட்டி தூக்கில எல்லாமே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் கம்பல்சரி எல்லாமே பார்த்துடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா வீடியோ வரும். ஸோ ஆல்ரெடி போட்டது தான். நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 4 நாளில் இது முடிச்சிரு, ஒரு வாரம் கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்க, முடிச்சிரு. அடுத்த ஒரு வாரத்தில் அது முடிச்சிரு, அந்த 6 லெசன் முடிச்சிரு. ஸோ இப்படி பிரித்து படிச்சிரு, சேஃபர் ஜோனுக்கு போயிடுவேன். அப்புறமா 2 மார்க் 3 மார்க் போயிடு. சாப்டர் வைஸாக போனீங்கன்னா டைம் ஆகிடும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சு 2 மார்க் 3 மார்க் போ. இல்லை சார் நான் சாப்டர் வைஸாகவே போய்க்கிறேன்னா நான் ஆல்ரெடி 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன், அதையும் உட்காந்து படிங்க. ஓகேவா? இல்லை சார் நீங்கள் சொல்கிற முடி வெயிட் பண்ணுறேன், நான் அடுத்த வீடியோ நாளைக்கோ போட்டுருவேன் 2 மார்க் 3 மார்க்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க படிச்சிங்கனாலும் போதும். ரொம்ப முடியாதவங்க, ஸோ ரொம்ப முடியாதவங்களுக்கு தான், ஏன்னா இன்னுமே படிக்காமல் நிறைய பேர் இருக்கீங்க, அதுக்காக இந்த மாதிரி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.